சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்துகிறார். திருவள்ளூர் அமோனியா கசிவு தொடர்பான அறிக்கை முதலமைச்சரிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாகவும் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில ஒவ்வொரு துறை ரீதியினுடனான அந்த ஆய்வுக் கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இன்று மதியம் தொழிலாளர் நலத்துறை சார்ந்த அமைச்சர் பர்வேஸ் மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விபத்து தொடர்பாக அந்த அறிக்கையும் முதலமைச்சரிடம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக முதலமைச்சர் கேட்டிருந்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலனுக்காக இருக்கக்கூடிய விதிகள் என்னென்ன, தொழிலாளர் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டறிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தொழிலாளர்கள் நலன் கருதி மேலும் வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்கினால் அவற்றில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னவாக இருக்கிறது, தொழிலாளர்களுக்கான திறன் வளர்ந்த பயிற்சிகள் வழங்குவது குறித்து, மேலும் அவர்கள் இருக்கக்கூடிய சூழல் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் அவர்களுக்கான விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா, தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேட்டறிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.